திருச்சியே திணறுதுன்றாங்கல்ல. திருச்சி திணறதாங்க செய்யும். நான் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இத வந்து அவர நான் மட்டுப்படுத்துறேன் அப்படிலாம் சொல்லல. நீங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. சென்னைக்கும் மற்ற மாவட்டங்களும் வித்தியாசம். நீங்க சென்னையில நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. திடீர்னு இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வராருன்னு வச்சுக்கங்களேன். ஐயோ! சிவகார்த்திகேயன் வராரு நீங்க போய் யாருமே சொல்றேன். சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குழந்தைகளாக இருப்பவங்க போய் முயற்சி பண்ணுவாங்களே தவிர, மத்த யாரும் சிவகார்த்திகேயன் வராரா? ஓகேப்பா. இங்க யாருப்பா வராரு? வேற ஒரு நடிகர் வராரா? வராருப்பா. ரஜினிகாந்த் அவர்கள ஏர்போர்ட்ல பார்க்கும்பொழுது இப்ப யாரும் ரொம்ப அப்படியே குதிச்சு அதெல்லாம் பண்றது கிடையாது. இது சென்னையுடைய ஒரு இயல்பு. நீங்க சென்னைய தாண்டி ஒரு நெடுந்தொடர்ல நடிக்கிற, ஒரே ஒரு நாள் நடிச்ச, சார் போஸ்ட் அப்படின்னு சொல்ல ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா, சார் இந்த நெடுந்தொடர்ல நடிச்சவர் நீங்க தானே சார்? நான் உங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? இது இயல்பு. அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல விஜய் மாதிரி உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற, நான் மறுபடியும் சொல்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கின்ற விஜய் அவர்கள் திருச்சி மாதிரியான ஒரு பகுதிக்கோ, இல்ல சென்னைய தாண்டி வேற எந்த மாவட்டங்களுக்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் சூழ்ந்து கொண்டு அவரை பார்ப்பதற்கு வரத்தான் செய்வார்கள். அவருக்கு இயல்பாவே ரசிகர்கள் பலம் அதிகமாக இருக்கு. அதனால மாற்று கருத்தே இல்ல. நீ பார்க்கிறோம். ஒரு பொண்ணு சொல்றாங்க, நைட்லாம் தூக்கமே வரல. எங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் அப்படியே காலைல வந்துட்டேன். காலைல 5 மணிக்கு என் வீட்ல இருந்து கிளம்பினேன். இப்ப தான் வந்திருக்கேன். நான் சாப்பிடல. மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு 16 பேர், 17 பேர் மயக்கம் போட்டு விழுகுறாங்க. இந்த இந்த கிரவுட் ஜாஸ்தியாயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் விஜயை நாங்க பார்க்கணும். பார்த்து என்னம்மா பண்ண போறீங்க? எப்படியாவது அண்ணன் கூட ஒரு ரீல்ஸ் எடுத்துறணும். அண்ணன் போற வண்டிக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்து நான் போட்டாலே எனக்கு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சுட்டேன். ஷார்ட்ஸ் போட்டேன், ரீல்ஸ் போட்டேன். எல்லாமே கணக்கு வந்துருச்சு. ஆனா முடிஞ்சா நானே ஒரு வீடியோ போட்டேன். என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் செஞ்சுட்டேன். என்னுடைய அரசியல் அறிவுங்கிறது அவ்வளவுதான். அரசியலாக நீங்கலாம் எப்படி நான் காலைல இருந்து சேனல்கள் பார்த்துட்டே இருக்கேன். சில பேர் பேசுறாங்க. என்ன விஜயோட அரசியல் என்னமா இருக்கும்? இலவசங்கள ஒழிக்க போற அரசியல்ங்க எங்க அண்ணனோட அரசியல். எதுல இருந்து இவங்க எடுக்குறாங்க? ஓ சர்க்கார். சர்க்கார் படத்துல இவங்க பார்த்திருக்காங்க. இலவசங்கள ஒழிக்க போற அரசியல். எங்க அண்ணன் வந்துச்சுங்க, மத்தியானம் ஒரு குழம்பு வைக்கிறோம், நைட் ஒரு குழம்பு வைக்கிறோம். குழம்பு மாத்தும்போது ஏன் அரசியல் கட்சிய மாத்தக்கூடாது? இது இன்னொரு இல்ல பெண்மணி. கொள்கையை ஓவரா சொல்லி மக்கள கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. எதுவுமே சொல்லாம வெளிப்படையா நான் ஒரு போட்டிக்கு வரேன். நீங்க என்ன ஆதரிங்க. கொள்கைய கூட விடுங்கங்க. கொள்கைய கூட விடுங்க. என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படின்னு சொன்னா கூட மக்களுக்கு போர் அடிக்கும். இப்ப என்னவா நீ ஒண்ணுமே புரியலப்பா, நீ புரியாத மாரி பேசிட்டு இருக்க. சிம்பிளா அங்க வந்து பெண்கள் வந்திருக்காங்க. ஓகே. பெண்களுக்கு இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. காலேஜ் போற பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து உயர்கல்வியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. வாத்தியார்கள் இல்லாம இருக்காங்க, புரொஃபசர்ஸ் இல்லாம இருக்காங்க, பிரின்சிபல்ஸ் இல்லாம இருக்காங்க. ஏங்க யுஜிசில பல மாற்றங்கள மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்த காரணத்தினால் இங்க பெரிய இது இருக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ஃபண்ட்ஸே இல்லாம இன்னைக்கு காலேஜ் செயல்பட்டுட்டு இருக்காங்க. எந்த விஜயோட ரசிகர்கள் காலேஜுக்கு போறாங்களோ அவர்களுடைய மையமான பிரச்சனை இது. இதற்காக வந்து விஜய் பேசுறாரு. அவங்கள கனெக்ட் பண்ற விஷயமே சொல்றேன். மத்ததெல்லாம் விட்டுருங்க.